ஹார்ட் பீட் சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரியுமாங்க? நம்ம டாக்டர் ரவி என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனா உள்ள வந்த உடனே ஆரம்பிக்குது பாருங்க ஒரு கூத்து. ஒரு நர்ஸ் வந்து உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க பாரி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ரவியும் அம்மா என் பேரு ரவி அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. ஓ அப்போ உங்க ஒய்ஃப் அனிதா தானே அப்படின்னு அடுத்த தாக்குதல் தொடுக்க, ஐயோ அவங்க பேரு பாரதிமா அப்படிங்கிற மாதிரி தலையில அடிச்சுக்காத குறையா சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. சரி சரி சிஇஓ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் ரூமுக்குள்ள போனா அங்க யாரு இருக்கா தெரியுமா? மானசா. பயங்கர திமிரா கதவை தட்டிட்டு வர தெரியாதா? நர்ஸ் இவரை முதல்ல ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. ரவிக்கு ஒரே ஷாக்குங்க. சரி சீஃப் டாக்டர் ரதி மேம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனா அங்க ரதி மேம் இல்லைங்க, டாக்டர் சரண்யா தான் புது சீஃப் டாக்டரா. சரி இன்டென்ஸ் ரூமுக்காவது போவோம்னு போனா அங்க எல்லா மூஞ்சியும் புதுசா இருக்கு. கடைசியா நம்ம ராக்கி சிக்கினாருங்க. இப்ப ஆளு சீனியர் டாக்டரா. ரெண்டு பேரும் கேண்டீன்ல டீ குடிச்சிட்டு பிளாஷ்பேக் அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அர்ஜுன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரீனா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சிஓ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் பழைய அரியர்ஸை கிளியர் பண்ண காலேஜுக்கு போயிட்டாருங்க. அங்க அவனுக்கு வினோத்னு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. அடுத்ததா ரதி மேம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு மனநல மருத்துவர்கிட்ட 5 செக்ஷனா கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரும் நீங்க விஜய் அண்ட் ரீனா கிட்ட நேர்ல போய் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா சின்ன வயசுல அவங்க குழந்தைய அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு செத்து போச்சுன்னு போய் சொன்னேன், என் மூஞ்சில கூட அவங்க முழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரதி மேம் கதறாங்க. மற்ற டீம்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, குணா அவனா வெளியே போயிட்டான். தேஜு, நவீன், கிரண், நிலோஃபர், ரம்யா, கமல்னு வேலை தெரிஞ்ச எல்லாரையுமே மானசா தூக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ராக்கி சொல்ல, இதை கேட்ட ரவியும் வேலை தெரிஞ்சவன் பூரா வெளியே, வேலை தெரியாத உன்னை மட்டும் வச்சிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி ராக்கியை வச்சு செய்கிறாருங்க. அடுத்ததா விஜய் அண்ட் ரீனாவை காட்டுறாங்க. மல்டிபிள் சர்ஜரிக்கு அப்புறம் கோமால இருந்து மீண்டு வந்த ரீனாவை விஜய் பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிட்டாருங்க. ரீனாவுக்காக லீகல் ரூல்ஸை மீறி சர்ஜரி பண்ணதால விஜயை போலீஸ் ரிமாண்டு கூட பண்ணுச்சு. இப்போ ரெண்டு பேருமே பெங்களூர்ல ஒரு புது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா வீட்டுல விஜய் சூப்பரா சமைச்சுக்கிட்டு இருக்க, மேல ஏதோ உடையிற சத்தம் கேக்குதுங்க. பதறி போய் விஜய் ஓடி போனா ரீனா செவத்தையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ரீனாமா ரீனாமா அப்படின்னு பயந்து கூப்பிட்டா, தலையில அடிபட்டா எல்லாரும் பைத்தியமாகி மறக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரீனாவும் சிரிக்கிறாங்க. ஏற்கனவே உனக்கு பைத்தியம் தாண்டி, மறக்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி விஜயும் பதிலுக்கு கிண்டல் பண்ண அந்த இடமே செம்ம கியூட் மோமெண்டா மாறுதுங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ரீனாவோட டாக்டர் ஃப்ரெண்டு வந்து, இங்க கதிர்னு ஒருத்தன் டாலா ஸ்மார்ட்டா இருக்காண்டி, புது இடம் வந்தா புது பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும், மெசேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுறாங்க. ஆனா ரீனா அதெல்லாம் இயல்பாவே நடக்கணும், நீ போடி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி இங்க ரவி அர்ஜுனை பார்க்க காலேஜுக்கு வராரு. அர்ஜுன் யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ரவி விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அங்க அவங்களோட பழைய கிளாஸ்மேட் விக்ருதி வராங்க. அவங்க இப்ப அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா. ரவி உடனே டேய் அர்ஜுன், உனக்கு இவ சொல்லி தந்து நீ பாஸ் ஆகணுமாடா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனை கண்டபடி டீஸ் பண்றாருங்க. அதுக்கு அர்ஜுனும் அமைதியா, நான் வாழ்க்கையை தொலைச்ச இடத்துல தேடணும் தாண்டா இங்க வந்தேன். ரீனா விஷயம் பொறுத்த வரைக்கும் அவ அம்மாவை பத்தி சொன்னது என் தப்பு தான். ஆனா அவ அப்பாவை பத்தி ரதி மேம் சொல்ல வேணான்னு சொன்னதுனால தான் நான் சொல்லல. இனி நான் அவளை தேடி போக மாட்டேன், அவளா வந்து பேசினா பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அங்க ரீனா அந்த கதிரி பையனுக்கு ஹாய் கதிர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு அப்புறம் வேண்டான்னு டெலீட் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம கணேஷ் அங்கிள் இருக்கார்ல, அவர் டைரக்டா பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கே ரீனாவை தேடி வந்துட்டாருங்க. அவரை பார்த்ததுமே ஷாக் ஆன ரீனா நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கணேஷ் அங்கிள், ஒரு நாள் கூட என் கூட ஃபோன் பண்ணி பேசலையேம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ரீனா கோவப்பட்டு, நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணணும், எல்லாரையும் போல நீங்களும் உண்மையான மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு கணேஷ் அங்கிளும், சாரதா இறந்து போன அன்னைக்கு நீ பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னேன், சும்மா பேச்சுக்கு தானம்மா, நான் உண்மையாவே உன்னை என் பொண்ணாதான் நினைக்கிறேன். விஜய்க்கு நீ பொண்ணுன்னு தெரிஞ்ச அன்னைக்கு தான் எனக்கும் தெரியும். நீ என்னை பார்க்க வரலனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி உருகுறாருங்க. இதை கேட்டு ரீனா மனசு மாறிட பக்கத்தில் இருந்த விஜய் உடனே கணேஷ் அங்கிள் முன்னாடி முட்டி போட்டு, நீங்க எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கலாம் சார், நீங்களும் ரீனாவுக்கு அப்பா மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ரீனா, ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க, இங்க தங்க ஒரு கண்டிஷன், ரதி அர்ஜுன் பத்தி என்கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. அதுக்கு கணேஷ் அங்கிளும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதம்மா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சரி கிச்சன் எங்க இருக்கு, உங்களுக்கு சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா கிளம்புறாருங்க மனுஷன். அதே மாதிரி இங்க அர்ஜுன் கிளாஸ் ரூம்ல மதுன்னு ஒரு பொண்ணு அர்ஜுனை பார்த்து சொல்லு விடுதுங்க. என்னடா இந்த பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பக்கத்துல இருக்கிற பொண்ணு, அவன் அரியர் கிளியர் பண்ண வந்திருக்காண்டி, அவன் படிக்கிற ஃபோக்கஸ்ல 30% வச்சா கூட நம்ம செம மார்க் எடுக்கலாண்டி அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லுதுங்க. ஆனா மது சும்மா இல்லாம கவனத்தை ஈர்க்க அர்ஜுன் மேல எரேசரை தூக்கி போடுதுங்க. அர்ஜுன் அதை கண்டுக்காம இருக்க கிளாஸ் முடிஞ்சதுமே அர்ஜுன் பின்னாடி ஓடி வந்து, நான் தான் இந்த கிளாஸோட டாப்பர் மது, உங்களுக்கு ஃபீஸ் இல்லை எதுவும் இல்லை, நான் படிக்க ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நம்ம அர்ஜுன் வழக்கம் போல கெத்தா, உன் ஹெல்ப்பும் தேவையில்லை ஃபீஸும் இல்லாததும் தேவையில்லை,
நான் ஒரு 6-7 மாசத்துல அரியர் கிளியர் பண்ணிட்டு போக போறேன். நீ உன் படிப்பை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரே படா போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல ரதி மேம் ராக்கியை கூப்பிட்டுட்டு என் மேல கோவமா ராக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அன்னைக்கு சுச்சுவேஷன் மேல தான் மேம் கோவம், உங்க மேல இல்ல. உங்க சைடு கதை தெரியாம உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ராக்கி ஸ்வீட்டா பேசினான். அப்போ எமர்ஜென்சி வார்டில் ஒரு பேஷண்ட் இறந்து போறாருங்க. இதை பிடிச்சிக்கிட்ட மானசா, கார்டியாக் அரெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருந்ததா? உங்க கேர்லெஸ்னால தான் காரணம். லாஸ்ட் 1 இயர்ல 4 to 5 டெத் இப்படி நடந்திருக்கு. கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் பொறுப்பா இருங்க அப்படின்னு சொல்லி ரதி மேம அசிங்கப்படுத்துறாங்க. அப்போ ஒரு லேடி பயங்கரமா முட்டி வலியோட பெரிய லக்கேஜை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. ஒரு பையன் கிட்ட லக்கேஜை தூக்க சொல்லிட்டு உட்காடுறாங்க. பக்கத்துல இருக்கிற பேஷண்டோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த வழி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கணிச்சு மாத்திரை எழுதி தராங்க. நீங்க யாருமா மாத்திரை எழுதி தர அப்படிங்கிற மாதிரி அந்த லக்கேஜ் தூக்குன பையன் கேட்கும்போது நர்ஸ் ஓடி வந்து இவங்க தான் புது சீஃப் டாக்டர் சரண்யா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. அப்புறம் டாக்டர் சரண்யா 50 வயசுனாலே இந்த முட்டி வலி வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி கூலா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. உள்ள வந்த சரண்யா மேம் கிட்ட ரதி மேம் புலம்ப, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ரதி. 1 இயர்ல இப்படி நிறைய நடந்திருக்குன்னா இதுல வேற ஏதோ மிஸ்ட்ரி இருக்கு, விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சரண்யா மேம் தைரியம் தராங்க. கட் பண்ணா புல்லட் காயத்தோட ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு வரானுங்க. டாக்டர் எம்எல்சி ஃபார்ம் இல்லாம துப்பாக்கி சூடு காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுக்க, வந்தவன் நேரா கன் எடுத்து டாக்டரையும் நர்ஸையும் சுட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. எமர்ஜென்சி வார்டில் அந்த ரவுடி டாக்டரோட தலையில துப்பாக்கியை வச்சு என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அப்போ கெத்தா உள்ள வராங்க சீனியர் டாக்டர் ஆராதனா. அந்த ரவுடி ஆராதனா மேலையும் கண்ணை நீட்ட அசால்ட்டா அவன்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடிங்கி ரிவர்ஸ்ல அவனுக்கே குறி வைக்கிறாங்க. துப்பாக்கியில குண்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ, அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அந்த ரவுடி பயந்து நடுங்குறாங்க. அப்புறம் ஆராதனா யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா எப்படி கன் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருதுங்க. அடுத்த சீன்ல நம்ம சிந்துவும் ராக்கியும் கேண்டீன்ல உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு ஆராதனா மேம் பண்ண மாஸ் சம்பவத்தை பத்தி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெங்களூர் வீட்டில் ரீனா, விஜய், கணேசங்கல் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ கல்யாணத்தை பத்தி பேச்சு வர, ரீனா விளையாட்டா, அப்பா நீங்க முதல்ல 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க லைஃபை ஜாலியா வாழுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். விஜய் கடுப்பாகி அதெல்லாம் எனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கை க்ளோஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல மானசா ஒரு மீட்டிங் போடுறான். 2 புது டாக்டர்ஸை இன்ட்ரோ பண்றாங்க, டாக்டர் ராகவ், டாக்டர் அமலா. மானசா வந்த உடனே ஹாஸ்பிட்டல் வருமானத்தை உயர்த்த நிறைய டெஸ்ட் ஸ்கேன்லாம் எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் பேசுறா. இதை கேட்டு மற்ற டாக்டர்ஸுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. புது டாக்டர்ஸை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலை சுத்தி பார்க்கும் போது தாங்க வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ராகவ் போய் பயங்கரமா கோவமா சத்தம் போடுறாங்க. கூடவே இருக்கிற அமலா கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ராகவ் திமிரா பேசுறாங்க. அடுத்ததா இப்போ ரீனா ரூமுக்கு நம்ம புது பையன் கதிர் வராங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டர்ஸ் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காசி போகுதே அப்படிங்கிற மாதிரி ரீனா கிட்ட பிட்ட போடுறான். ஆனா நம்ம ரீனா அஞ்சாத சிங்கம்ல, முதல்ல வேலையை பாருங்க மற்றது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கூலா அனுப்பி வைக்கிறான். அதே நேரத்துல சஞ்சனான்ற கர்ப்பிணி பேஷண்டோட ஃபைலை ரீனா கிட்ட கேட்காம பார்க்க வந்த டாக்டர் ரஞ்சித் கிட்ட ரீனா செமையா சண்டை போடுறான். இன்னொரு பக்கம் ரதி மேமோட அப்பா தியாகராஜன் வந்து விஜயை பார்த்து, ரீனா ரதி 2 பேர் விஷயத்துல நீ சுயநலவாதியா நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கத்துறாருங்க. விஜய் கடுப்பாக்கி முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுறாரு. ரதி மேம் வீட்டில் தேவா வந்து பழச மறந்துட்டு உன் பசங்க சித், திவ்யாவை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ரதிக்கு அட்வைஸ் பண்றாருங்க. அதுக்கப்புறம் சஞ்சனாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரீனாவும் கதிரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ரீனாவுக்கு மண்டைக்குள்ள பயங்கரமா தலைவலி வருதுங்க. மயங்கி விழுற நிலைமைக்கு போக பக்கத்துல இருந்த கதிர் பதறி போய், ரீனா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கத்தான். ரீனாவும் கஷ்டப்பட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கதிர் வந்து ரீனா கிட்ட ஒரு பேஷண்டோட ஹிஸ்டரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரீனா அதை சரியா கவனிக்காம அமைதியா இருக்காங்க. கதிர் ரீனா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை லேசா தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கதிரும் உயிரே படத்தை பத்திலாம் பேசி கொஞ்சம் வழிய பார்க்குறான். ஆனா ரீனா கண்டுக்கவே இல்லையே. அப்போ எதிர்த்தாப்புல ரதி மேமோட அப்பா தியாகராஜன் வராருங்க. அவரை பார்த்ததுமே ரீனா கடுப்பாக்கி வேற வழியா போயிடுறாங்க. கதிர் புரியாம ஒரு லுக் விடுறாங்க. அப்புறம் 2 பேரும் கேண்டீனுக்கு வராங்க. திரும்பவும் ரீனா தலைவலியால தலையில கைய வைக்க, கதிர் இருங்க ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறான். அவன் ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள ரீனா பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. பதறி போய் ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி எமர்ஜென்சிக்கு கொண்டு போறாங்க. கட் பண்ணா இந்த விஷயம் கேள்விப்பட்டு விஜய் பதறி அடிச்சு ஓடி வராரு. போன எபிசோட்ல ரீனா கிட்ட ஃபைல் கேட்டாரு அந்த டாக்டர் ரஞ்சித் வந்து, விஜய் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீனாவை செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் தராருங்க. வெளியே வந்த ரஞ்சித் விஜய் கிட்ட பிசிக்கலா அவங்க ஓகே தான், ஆனா ரீசெண்டா மல்டிபிள் சர்ஜரி நடந்ததால மென்டலி இன்னும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க கூடாது, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஆன்டி எபிலிட்டிஸ் எழுதி தரேன், மேற்கொண்டு அவங்க ஒர்க் பண்றதை பத்தி அவங்க கிட்ட பேசி முடிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் தராரு. அப்போ அங்க சுத்திட்டு இருந்த தியாகராஜனை பார்த்ததும் விஜய்க்கு கோவம் தலைக்கேறுதுங்க. உங்க ஸ்ட்ரெஸ் எதுவும் வேணான்னு தானே இவ்வளவு தூரம் தள்ளி வந்தோம், இங்கேயும் வந்து தொந்தரவு தரீங்களடா அப்படின்னு சொல்லி வெடிக்கிறாரு. தியாகராஜனும் சுயநலமா ஏதோ பேச, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்,
தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுறாருங்க விஜய். அடுத்ததா இங்க காலேஜ்ல அர்ஜுனும் அவனோட புது ஃப்ரெண்ட் வினோத்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வினோத், ஏதோ ஒரு தீய சக்தி நம்ம நோக்கி வருதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த மது பொண்ணு என்ட்ரி கொடுக்குது. ஹே அர்ஜுன், இந்த சப்ஜெக்டை நான் பெரிய கிங், என்ன வேணா கேளு அப்படிங்கிற மாதிரி மது கெத்து காட்ட அர்ஜுன் ஃபேஷியல் டிஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ண நர்வு எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு மதுவும் பதில் தெரியாம முடிச்சுக்கிட்டு, சரி ஓப்பன் டாக், காலேஜில் ஒரு கிரிக்கெட்டர் மகன் சேர்ந்திருக்கான், அவன் என் நம்பர் கேட்டான், ஆனால் நீ தான் ஹேண்ட்ஸம்னு உன்கிட்ட வந்திருக்கேன், உன் நம்பர் தா அப்படிங்கிற மாதிரி கேட்குதுங்க. அர்ஜுன், நம்பர் தரேன், ஆனால் தேவையில்லாமல் கால் மெசேஜ் பண்ணக்கூடாது, காலேஜ் கேம்பஸ்குள்ளே மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டுட்டு நம்பர் தராங்க. அப்போ அர்ஜுனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம கிருஷ்ணன் அண்ணன் வராருங்க. தம்பி, நீங்க இப்படி படிக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு, பழையபடி ஆர்கே ஐயாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல அந்த மானசா எல்லாருக்கும் தேவையில்லாம டெஸ்ட் ஸ்கேன்லாம் ஆர்டர் பண்றா, அந்த போஸ்டிங்கை திரும்பி வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அர்ஜுன், லீகலா முடியாதண்ணே, போக போக மானசா பணத்தை விட நபர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரதி மேம் வீட்டில் அவங்க பொண்ணு திவி இருக்காது தெரியுமா, செம்மையா மேக்கப் போட்டுட்டு ஷார்ட் செட்டில் கிளம்புதுங்க. எங்கடி போற அப்படிங்கிற மாதிரி ரதி கேட்க, ஃப்ரெண்ட்ஸோட மூவி போறேன், அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் தாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஏன் நம்பர்ல இருக்கிறல, அப்புறம் எதுக்கு அவங்க நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிடுது. இங்க ரீனாவுக்கு மயக்கம் தெளிஞ்சதுமே விஜய் அண்ட் கதிர் பக்கத்துல இருக்காங்க. கதிரை, நீங்க போய் இஆர்ல பேஷண்ட்டை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு ரீனா விஜய் கிட்ட, அப்பா நான் கல்யாணம் ஆகி போனா அப்புறம் உங்களை யாரு பார்த்துக்குவா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என் மனசு நிம்மதியாகும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அடம் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டுக்கு அமலா, ஆராதனா, ராகி 3 பேரும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர்ற புது டாக்டர் ராகவ் அமலாவை பார்த்து, ஒரு பேஷண்ட்டுக்கு இத்தனை டாக்டரா, உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அமலா பதிலுக்கு, நீ யாருடா எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த ராகி, அடேங்கப்பா இறங்கி அடிக்கவே போயிடுவாங்க போலயே, பார்க்க நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அடுத்து நைட்டு விஜய் வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாருங்க. கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம காயத்ரி, அதாவது நடிகை காயத்ரிங்க. விஜய் சேதுபதி கூட நடிச்சவங்க தாங்க. கதவை திறந்து விஜயை பார்த்து, கன்னடத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க விஜய் அப்படியே ஷாக் ஆகி முடிச்சுக்கிட்டு நிற்கிறாருங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.